அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக வசித்து வருவோரை கூட ட்ரம்ப் நிர்வாகம் திடீரென நாடு கடத்தி வருகிறது. அப்படித்தான் அமெரிக்காவில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வந்த இந்திய பெண் ஒருவர் திடீரென கைது செய்யப்பட்டுள்ளார். 1994ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் வசித்து வந்த அந்த பெண் திடீரென கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றிய விவரத்தை பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டது. இது அனைவருக்குமே தெரியும். அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன விதிமீறல் இருந்தாலும் கூட நாடு கடத்தும் சம்பவங்கள் நடக்கிறது. அப்படித்தான் பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வந்த ஒரு இந்திய பெண் திடீரென கைது செய்யப்பட்டுள்ளார். 60 வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பப்லி கவுர் கடந்த 1994ஆம் ஆண்டு முதலே அமெரிக்காவில் தான் வசித்து வருகிறார். இவர் கிரீன் கார்டு கோரியும் விண்ணப்பித்திருந்தார். வழக்கம் போல நீண்ட தாமதத்திற்கு பிறகு அது ப்ராசஸ் செய்யப்பட்டிருந்தது. தன்னுடைய கிரீன் கார்டு இன்டர்வியூவின் இறுதிச் சுற்றுக்காக அவர் போயிருந்தார். அந்த நேரத்தில் தான் குடியேற்ற அதிகாரிகள் அவரை திடீரென கைது செய்துள்ளனர். தன்னுடைய தாய் கிரீன் கார்டு விண்ணப்பத்திற்காக பயோமெட்ரிக் பதிவுக்கு சென்றிருந்த போதுதான் திடீரென கைது செய்யப்பட்டிருப்பதாக மகள் ஜோதி கூறியிருக்கிறார். பப்லி கவுரின் மற்றொரு மகள் அமெரிக்க குடியுரிமையை பெற்றவர். அந்த மகளின் கணவருக்கும் கிரீன் கார்டு ஏற்கனவே கிடைத்துவிட்டது. இந்த சூழலில்தான் பப்லி கவுர் கிரீன் கார்டு கோரி விண்ணப்பித்திருந்தார். எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி பயோமெட்ரிக் ஸ்கேனிங் செய்வதற்காக சென்றபோது திடீரென அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வழக்கறிஞரிடம் பேச மட்டுமே பப்லி கவுருக்கு அனுமதி கொடுத்தனர். இருப்பினும் அவர் எதற்காக கைது செய்யப்படுகிறார், அவரை எங்கே அழைத்துச் செல்கிறார்கள் என்ற எந்த ஒரு தகவலும் குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகே பப்லி கவுர் அடிலண்டோ சிறைக்கு மாற்றப்பட்டதை குடும்பத்தினர் கண்டுபிடித்தனர். அமெரிக்காவில் விசா பிரச்சனையால் கைது செய்யப்படும் வெளிநாட்டினர் இந்த அடிலண்டோ சிறையில் தான் அடைக்கப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கவுரின் குடும்பத்தினர் 1994ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் முதலில் லக்னோ பீச் என்ற ஒரு இடத்தில் வசித்து வந்த நிலையில் பிறகு லாங் பீச்சிற்கு குடிபெயர்ந்தனர். பப்லி கவுருக்கும் அவரது கணவருக்கும் 3 குழந்தைகள். அதில் 34 வயதான ஜோதி மட்டுமே சட்டவிரோதமாக குடியேறிய குழந்தைக்கான DACA திட்டத்தின் கீழ் இருக்கிறார். மற்ற 2 குழந்தைகளுக்கும் அமெரிக்க குடியுரிமை இருக்கிறது. பப்லி கவுர் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது கணவருடன் சேர்ந்து அங்கு ஒரு பிரபலமான உணவகத்தை நடத்தி வருகிறார். அந்த பகுதியில் ஓரளவுக்கு அது பிரபலமான உணவகமாகவும் இருக்கிறது. மேலும் கவுர் பெல்மாண்ட் ஷோர் ரைட் எய்டு நிறுவனத்திலும் சுமார் 25 ஆண்டுகள் பணிபுரிந்தார். இந்த நிலையில்தான் அவர் திடீரென கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த லாங் பீச் MP தலையிட்டிருக்கிறார். கவுரை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ள அவர் சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவுவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். பப்லி கவுர் கைது செய்யப்பட்டு சில நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இதுவரை கைதுக்கான காரணத்தை அமெரிக்க குடிவரவு அதிகாரிகள் கூறவில்லை. இதனால் அவரை வெளியே அழைத்து வருவதற்கான முயற்சிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த கைதுக்கான காரணம் என்னவென்று அதிகாரிகள் விளக்கமளிக்கவில்லை. ஆனால் இதுபோன்று கைது செய்யப்படுவதற்கு பெரும்பாலும் 3 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவில் நீண்ட காலமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு நீதிமன்றம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் உத்தரவிட்டிருக்கும். அப்போது தேடி பார்த்து சம்பந்தப்பட்ட நபர் கிடைக்கவில்லை என்ற ஒரு சூழலில் இதுபோன்று கைரேகை சோதனையின் போது அந்த நபர் கிடைத்தால் அவர்கள் கைது செய்யப்படலாம். அதேபோல சட்டப்பூர்வ அந்தஸ்து இல்லாமல் தங்கியிருப்பதும் கைதுக்கு முக்கிய காரணமாகும். கவுர் கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் உள்ளார். அவர் முறையான விசா இல்லாமலோ அல்லது விசா காலாவதியான பின்னரும் கூட அங்கேயே தங்கி இருந்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அதிகாரிகளால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது. கிரீன் கார்டு அப்ளை செய்து அதற்கான பரிசீலனை நடைமுறையில் இருந்தாலும் கூட இந்த கைது நடவடிக்கை தொடரும். 3வது காரணம், கிரீன் கார்டு விண்ணப்பங்களில் உள்ள முரண்பாடுகள். சிறிய முரண்கள் இருந்தாலும் கூட சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது. இப்படி முரண்கள் கொண்ட விண்ணப்பதாரர்களை நேரில் வரவழைத்து கைது செய்வார்கள். இதை நிர்வாக பொறி என்றும் கூறுவார்கள். இப்படி 3 காரணங்களில் ஏதேனும் ஒன்று இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 60 வயது மூதாட்டியை திடீரென கைது செய்வது, அதை பற்றி உறவினர்களுக்கு எந்த ஒரு தகவலையும் கொடுக்காமல் இருப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்கிறார்கள் அமெரிக்க வாழ் இந்தியர்கள். Subscribe to One India and never miss an update.